ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி வியூஸ். இன்றைக்கி வந்து உடனே கொஞ்சம் வீடியோஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது வேர்ல்ட் கப் சீசனுன்றனால கொஞ்சம் சம்பவமாக ஒரு வேர்ல்டு கப் வீடியோ ஒன்று சைடில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு யோசித்து அந்த வீடியோ தான். என்னென்னா, என் ஃபேவரட் டீமோட ஜெர்சி ஒன்று ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ அதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் உள்ளார இருக்கா இல்லையான்றது மட்டும் பார்க்கணுன்றதுக்காக திறந்துட்டேன். ஸோ இப்போது வெளியே எடுத்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் என் ஃபேவரட் டீமோட ஜெர்சியை. ஸோ இங்கே தெரிகிற கலர் வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் ஃபேவரட் டீம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. மஞ்சள் கலர்னாலே ஒரு டீம் தான் எல்லோரும் மண்டைக்கும் ஞாபகம் வரும். அந்த டீம் தான் என் ஃபேவரட் டீமு. இருக்கிறதுலே அதிகமாக கப் அடித்த ஒரே டீம் நாங்கள் தான், 5 வாட்டி பிரேசில். ஸோ நான் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நெய்மார் ஃபேனு, அதனால் பிரேசில் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக பிரேசில் ஜெர்சி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது வந்திருக்கு. ஸோ வந்ததை நம்ம அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அப்புறமா பார்த்து வச்சுக்கிறேன், இப்போதைக்கு கேட்குறேன். ஸோ இதான் ஃப்ரண்ட் லுக் சரிங்களா. 1 2 3 4 5 இந்த வருஷம் 6 ஆகுதா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெய்மார் ஜூனியர். அந்த ஆயா போடுவாங்க நீ யார் அப்படின்ட்டு, ஆனால் அதெல்லாம் கிடையாது, நெய்மார் ஜூனியர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் 10 நம்பால் தான். ஸோ இருங்க, நான் டிஷர்ட்டை போட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி போட்டாச்சு. ஸோ நம்பர் 10 நைக் பிரேசில் 1 2 3 4 5 எனக்கு ஞாபகம் எல்லாம் மறந்துச்சு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ டைலாக்ல வராது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நெய்மார் ஜூனியர் கன்னடில் தெரியும். எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நெய்மார் ஜூனியர். ஸோ நம்ம ஆளு தான் இந்த வாட்டி நம்ம வேர்ல்டு கப் சப்போர்ட் பண்ணுறோம். கடைசி வேர்ல்டு கப் வேறு இது நெய்மாருக்கு. ஸோ ஃபுல் சப்போர்ட்டுமே நான் என் தலைவனுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது இன்றைக்கி டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூலை. ஸோ நாளைக்கு 1:30 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஹாலண்டோட டீம், அதாவது நார்வே vs பிரேசில் மேட்ச் இருக்குது. அந்த காட்டு மிராண்டி என் டீமை நோக்கி தகன்னு ஓடி வந்து எங்கள் ஆளுங்களெல்லாம் இடிக்க போகிறான். இன்றைக்கி நைட்டு எத்தனை பேர் மிஞ்சுவானுங்கன்னு தெரியல. ஸோ இதையும் தாண்டி போயிட்டு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரவுண்டில் இங்கிலாந்து வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இங்கிலாண்டை தாண்டினா அர்ஜென்டினா வருவான் செமிஃபைனல்ஸில். செமியில் அவனை தாண்டினா ஃபைனல்ஸ்க்கு ஃப்ரான்ஸ் வருவான். ஸோ இந்த இது ரொம்ப டஃப்பான ஜெர்னியாக இருக்க போகுது பிரேசிலுக்கு. நான் ஜெயிச்சிருவானுங்க நம்புகிறேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே கைஸ், ஜெர்சி பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரேட்டிங் கொடுங்க. 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மகிட்ட 5 கப்பு தான் இருக்குது. 5க்கு 5 கப்பு கொடுப்பீங்களா இல்லை 3 4 கொடுப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஜெர்சி வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. எம்எஸ் ரெட்ரோ அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஆன்லைன் சைட் ஒன்று இருக்குது, அங்கே வாங்கினது தான். ஆல்ரெடி முன்னாடி அல்ஹிலால் ஜெர்சி ஒன்று வாங்கியிருந்தேன், நெய்மார் ப்ளூ கலரு. இது வந்து அங்கே நான் வாங்குகிற செகண்ட் ஜெர்சி. ஸோ நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சைஸ் அதிகமாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஒரு சின்ன ஜெர்சிலாம் சின்னதாக இருக்கும். நான் இது வழக்கமாக XXL போட XXL போட்டேன், நல்லா கம்ஃபியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கூட வேணுன்னா போய் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஜெர்சி எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும். ஓகே, இதோட வீடியோ பெறுகிறேன். நன்றி, பாய்.